ஊதா நிற குடுவை. ஒரு காலத்தில் சுறுசுறுப்பு நிறைந்த நகரமான லண்டனில் ரோசமண்ட் என்ற சிறுமி இருந்தாள். அழகான அனைத்தும் அவளுக்கு பிடிக்கும். ஆனாலும் முட்டாள்தனமாக முடிவெடுப்பதை பற்றி அவள் யோசிப்பதே இல்லை. ஒரு நாள் அவள் தன் தாயுடன் ஷாப்பிங் செய்ய சென்ற பொழுது ஜன்னல் கடைகளில் விற்கப்படும் அனைத்து அழகான பொருட்களையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாள். ஓ அம்மா, இது எல்லாம் அழகாக இருக்கிறது. எனக்கும் வாங்க வேண்டும். நன்றாக தான் இருக்கிறது. என்ன? ஓ இல்லை, இதையெல்லாம் வாங்கி என்ன செய்ய போகிறாய்? ஓ, அதை பிறகு யோசிக்கலாம். ரோசமண்டின் தாயார் தலையை ஆட்டினாள். அப்படியே நடந்து அவர்கள் ஒரு மில்லினரின் கடைக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கு தொங்கவிடப்பட்ட நீண்ட ரிப்பன்களையும் பிரகாசமான வண்ணமயமான தொப்பிகளையும் ஜன்னலில் தெரிந்த அழகான பூக்களையும் ரோசமண்ட் பார்த்து பரவசமடைந்தாள். ஓ அம்மா, இது எல்லாம் அழகாக இருக்கிறது. நீங்கள் இதையும் வாங்க வேண்டும். இவைகளையா? இவைகளை எல்லாம் வாங்கி என்ன செய்வது? நாம் எதற்காவது பயன்படுத்தலாம். ரோஸ்மண்ட், வாங்குவதற்கு முன்பு எதற்கு பயன்படும் என்று அறிந்து கொள். சரி, புறப்படலாம். சிறிது பிணக்கத்துடன் மில்லினர் கடையிலிருந்து வெளியேறினார்கள். சிறிது தூரம் நடந்து ஜுவலர் கடையை அடைந்தார்கள். அங்கே பளீரென்று பளிச்சிட்ட பட்டை தீட்டப்பட்ட நெக்லஸ்கள் அவள் கண்ணை பறித்தன. அம்மா, பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கின்றன, இல்லையா? ஆமாம், இருக்கின்றன. எனக்கு அனைத்தும் பிடித்திருக்கிறது. நாம் அதை வாங்கலாமா? ஆனால் ரோஸ்மண்ட், நம்மிடம் ஏற்கனவே போதுமான நகைகள் உள்ளன. அதிகமாக வாங்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள் அம்மா, வண்ணங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன மற்றும் பிரகாசிக்கின்றன. இது வாங்க போதுமான காரணம். நீ உண்மையில் அப்படி நினைக்கிறாயா? ஆனால் நான் உன்னுடன் உடன்படவில்லை. இப்போது நாம் நம் மளிகை பொருட்களை வாங்க போகலாம். அதனால் அவளது தாயார் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள். பிறகு அவர்கள் ஒரு கெமிஸ்ட் கடையை அடைந்தார்கள். அங்கே பல வடிவங்களில், பல அளவுகளில், பளபளக்கும் வண்ணங்கள் கொண்ட பல பாட்டில்களை அவள் பார்த்தாள். அங்கே ஒரு ஊதா நிற பாட்டில் மீது அவள் பார்வை விழுந்தது. அம்மா, அம்மா, அந்த ஜாடி மிகவும் அழகாக இருக்கிறது. நான் அதை வாங்கலாமா? அதை வைத்து என்ன செய்ய போகிறாய்? அதில் நான் மலர்களை வைப்பேன். அழகாக இருக்கும். ஆனால் உன்னிடம் ஏற்கனவே மலர் பானைகள் உள்ளன. சரி, வா போகலாம். அவர்கள் வெளியே நடந்து சென்றார்கள். இருந்தாலும் ரோசமண்டின் நினைவு அந்த ஊதா நிற பாட்டிலின் மீதே இருந்தது. அம்மா, உங்களிடம் பணம் இல்லை என்று நினைக்கிறேன். என்னிடம் பணம் இருக்கிறது அன்பே. அப்படியென்றால் எனக்கு புரியவில்லை. என்னிடம் பணம் இருந்தால் நான் அந்த ரிப்பன்களையும் ஜாடிகளையும் வாங்கி இருப்பேன். ஓ அப்படியா? வெறுமென எதையும் வாங்க வேண்டும் என்று எனக்கு தோணவில்லை. இல்லை என்றால் நம்மிடம் அழகான பொருட்கள் மட்டுமே இருக்கும், பணம் இருக்காது. ஆஹா, அது நன்றாக இருக்கும். உனக்கு தெரியுமா, நீ அந்த ஜாடியை மிகவும் கவனமாக சோதித்திருந்தால் உனக்கு அது பிடித்திருக்காது. ஓ, நிச்சயமா பிடிக்கும். அழகான பொருட்களை சரிபார்க்க வேண்டாம். பேசிக்கொண்டே நடந்தார்கள். அப்பொழுது ரோசமண்டின் காலில் ஏதோ உறுத்துவதை உணர்ந்தாள். அம்மா, நில்லுங்கள், என் ஷூவில் ஏதோ இருக்கிறது. அதை கழற்றி பார்க்கும் பொழுது அதில் ஒரு துளை இருப்பது தெரிந்தது. ஓ இல்லை, இவை என் சிறந்த காலணிகள். ஆமாம், இது எப்படி நடந்தது? ஏன் இதை நீ அணிந்தாய்? ஏனென்றால் இது அழகாக இருந்தது. ஆனால் பழசாகிவிட்டது. வேறு காலணிகள் தேவை. அதனால் இருவரும் காப்லர்ஸ் கடையை தேடிச் சென்றார்கள். பாவம், ரோசமண்ட் மிகவும் கவனமாக நடந்தாள். கூர்மையான எதுவும் காலில் படாதவாறு பார்த்து கொண்டாள். விரைவிலேயே அவர்கள் காப்லர்ஸ் கடைக்கு வந்தார்கள். வணக்கம், வாருங்கள். 2 அழகான பெண்களுக்கு காலணிகள் வேண்டுமா? என் பெண்ணுக்காக ஒரு ஜோடி வேண்டும். மிகவும் எளிது. அந்த அழகான ஜோடியை பாருங்கள்.
அது சரியாக பொருந்தும். ஐயா கேளுங்கள். ஒரு நிமிஷம் இருங்கள். ஆமாம், இந்த கடை அழகாக இருக்கிறது இல்லையா? இல்லை, இந்த காலணிகள் எல்லாம் மந்தமான நிறத்தில் உள்ளன. மட்டும் ஒரு கெட்ட வாசனை வருகிறது. அது புதிய தோளின் வாசனை. அந்த ஜோடி உனக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அது என் அளவுதான் இருக்கும் என்று தெரிகிறது. போட்டு பார்த்தால்தான் அது பொருத்தமாக இருக்கிறதா என்று தெரியும். அதே மாதிரிதான் அந்த ஜாடியை நீ சரி பார்த்தால்தான் உனக்கு பிடிக்குமா என்று தெரியும். அதை எனக்கு சரி பார்க்க வேண்டாம், அது எனக்கு பிடிக்கும் என்று தெரியும். நீங்கள் எனக்கு இந்த காலணியும் அந்த ஜாடியும் வாங்கி தருவீர்களா? என்னிடம் இது இரண்டிற்கும் பணம் இல்லை. நீ ஒன்றைதான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை நீயே தீர்மானியே. அந்த வகையில் நீ செய்த செயலுக்கு நீயே பொறுப்பாவாய். எனவே ரோசமண்டை விட்டுவிட்டு அவளது தாய் காப்லர்ஸிடம் சென்று ஒரு ஜோடி காலணிகளை பற்றி பேச ஆரம்பித்தாள். அந்த காலணிகளை வேண்டா வெறுப்பாக ரோசமண்ட் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் பிரகாசமான அந்த ஊதா நிற ஜாடியை பற்றி நினைத்த பொழுது அவள் உடனே பிரகாசமடைந்தாள். அவள் தாய் திரும்பி வந்த பொழுது அவளிடம் எந்த தயக்கமும் இல்லாமல் பேசினாள். அம்மா, நான் தீர்மானித்து விட்டேன். எனக்கு அந்த ஊதா ஜாடி வேண்டும். காலணிகள் அவ்வளவு மோசமாகவில்லை. அவை 1 மாதம் நீடிக்கும் என்று நினைக்கிறேன். ஓ, அப்படி என்றால் சரி. ஆனால் நீ எனக்கு ஒரு உறுதி அளிக்க வேண்டும். 1 மாதம் முழுமையாக கடந்து செல்லும் வரை நீ என்னிடம் காலணிகள் கேட்க கூடாது. ரோசமண்ட் தலையசைத்தாள். மகிழ்ச்சியுடன் அவர்கள் காப்லர்ஸின் கடையிலிருந்து வெளியேறினார்கள். சிறிது தூரம் நடந்ததும் அவளது கால் வலிக்கத் தொடங்கியது. அதன் பிறகு கெமிஸ்டிடம் சென்று அந்த பிரகாசமான ஊதா நிற ஜாடியை வாங்கி ரோசமண்டிடம் கொடுத்த பொழுது சிரித்தாள். அவர்கள் வீட்டிற்கு திரும்பி செல்லும் பொழுது ரோசமண்ட் பாட்டிலை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். வீட்டிற்கு சாதாரணமாக நடந்து சென்றார்கள். அப்பொழுது அவள் காலணியில் ஒரு கல் தட்டுப்படுவதை உணர்ந்தாள். ஓ அம்மா, என் கால் வலிக்கிறது. இது உன் விருப்பமாக இருந்தது. இந்த ஜாடியை திருப்பி கொடுக்க நினைக்கிறாயா? என்ன? இல்லை, என்னால் நடக்க முடியும். அது அவ்வளவு மோசமாக வலிக்கவில்லை. அதனால் வீட்டிற்கு வரும் வரை அவள் சுறுசுறுப்பாகவே நடந்து வந்தாள். காலணியை கழட்டிய அவள் அவை இரண்டும் பாழடைந்து விட்டதை உணர்ந்தாள். சரி, நான் எனது சாதாரண காலணிகளை பயன்படுத்துவேன். இந்த அழகான ஜாடி. அந்த பாட்டிலுக்குள் அழகான பூக்களை போட வேண்டும் என்று ரோசமண்ட் எடுத்துச் சென்றாள். ஆனால் பாட்டிலை திறந்த உடனேயே அதிலிருந்து பயங்கரமான துர்நாற்றம் வெளியேறியது. என்ன இது? என்னவாயிற்று அன்பே? அம்மா, இந்த ஜாடியில் சில துர்நாற்றம் நிறைந்த திரவம் உள்ளது. நான் இதில் பூக்களை வைக்க வேண்டும். அப்படியானால் நீ அதில் தண்ணீரை நிரப்பு. அந்த திரவத்தை வெளியே எறிந்துவிடு. அதன் பிறகு பாட்டிலில் இருந்த திரவத்தை அனைத்தையும் சிங்கில் கொட்டினாள். ஓ இல்லை, இது ஒரு சாதாரண கண்ணாடி ஜாடிதான். அதுதான் உண்மையும். உள்ளே இருந்த ஊதா நிற திரவத்தை வெளியே கொட்டியதும் ஜாடியின் கவர்ச்சி மங்கியது. அதனால் சிறுமி ரோசமண்டின் மனம் முற்றிலும் உடைந்தது. ஓ அம்மா, நான் என்ன செய்வது? எனக்கு இனி இந்த ஜாடி தேவையில்லை. ஏன் இல்லை? இப்போதும் நீ இதில் பூக்களை வைக்கலாம். இல்லை, ஜாடி ஊதா நிறமாக இருந்ததால் மட்டுமே நான் விரும்பினேன். சரி, நான் இதை கவனமாக சரிபார்க்க சொன்னேன். இதற்கு பதிலாக நீ அந்த புதிய காலணிகளை வாங்கியிருக்கலாம். காலணிகள்? அம்மா, நான் உங்களுக்கு இந்த ஜாடியை திருப்பி தந்தால் எனக்காக காலணிகள் வாங்க முடியுமா? என்னை மன்னித்து விடு அன்பே. நான் முன்பே உனக்கு சொன்னது போல் இந்த மாதம் முடியும் வரை காலணிகள் கேட்க கூடாது. அது இல்லாமலேயே இருக்க வேண்டும். ரோசமண்டிற்கு மகிழ்ச்சி இல்லை. ஆனாலும் அவள் கொடுத்த வாக்குறுதியை நினைத்து முணுமுணுப்புடன் சென்றாள். அதன் பிறகு அடுத்த நாள் அவளுடைய தந்தை அவர்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தினார். அன்பே, அடுத்த ஊரில் இன்று மாலை நடக்கும் நடனத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார்கள். ஆஹா, அங்கு மிகவும் அருமையாக இருக்கும் இல்லையா குழந்தைகளா? ஆஹா, நடனம்! ஹே! எனவே மாலையானதும்
அனைவரும் தயாரானார்கள். ரோசமண்ட் தனது காலணிகளை எடுக்கச் சென்றாள். ஓஹோ, என்னிடம் இருந்த ஒரே ஒரு நல்ல காலணி பாழாகிவிட்டன. ஒருவேளை அப்பா இதை பார்க்கவில்லை என்றால் என்னை போக விடுவார். ஆனால் அவர்கள் அனைவரும் வெளியே வந்தபொழுது அவளுடைய தந்தை அவள் காலணிகளை பார்த்தார். ரோசமண்ட், நீ என்ன அணிந்திருக்கிறாய்? இந்த காலணிகள் மோசமாக இருக்கின்றன. உடனே மாற்றிக்கொண்டு வா. ஆனால் அப்பா, என்னிடம் வேறொன்று இல்லையே. அப்படி என்றால் இவற்றை அணிந்து கொண்டு நீ நடனத்திற்கு வர வேண்டாம். அதனால் இன்று நீ வீட்டிலேயே இரு. பாவம், ரோசமண்ட் தனது தந்தையை தன்னையும் அழைத்துச் செல்லும்படி கெஞ்சினாள். ஆனால் அவர் மிகவும் கடுபிடியானவர். இறுதியில் அவளை விட்டுவிட்டே சென்றார்கள். நான் என்ன செய்து விட்டேன்? எனது தேர்வுகளில் புத்திசாலித்தனமாக இருந்திருக்க வேண்டும். அடுத்த நாள் ரோசமண்ட் சோகமாகவும் பொலிவிழந்தும் இருந்தாள். என்னவாயிற்று ரோசமண்ட்? ஓ அம்மா, இன்று ஆலிஸின் பிறந்த நாள். ஆனால் அந்த விருந்துக்கு என்னால் போக முடியாது. நான் தான் ஒரு தவறான முடிவை எடுத்தேன். இதெல்லாம் எனது தவறுதான். நீ செய்த தவறை நீ உணர்ந்ததால் எனக்கு மகிழ்ச்சி. இது மிகவும் தைரியமான விஷயம். எனவே ஒரு வெகுமதியாக இதோ. தாய் கொண்டு வந்து கொடுத்த பெட்டியை ரோசமண்ட் திறந்து பார்த்தாள். அதில் அவளுக்காக இருந்த ஒரு அழகான ஒரு ஜோடி காலணிகளை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். ஓ அம்மா, இவை மிகவும் அழகாக இருக்கின்றன. ஆனால் நான் உங்களுக்கு அளித்த வாக்குறுதிக்கு என்ன செய்ய? என் அன்பே, நீதான் வாக்குறுதி கொடுத்தாய். நான் எந்த வாக்குறுதியும் கொடுக்கவில்லை. அதன் பிறகு சிறுமி ரோசமண்ட் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டாள். அதாவது அழகாக இருக்கும் அனைத்தையும் விரும்பக்கூடாது. அதில் மகிழ்ச்சி அடையலாம் அல்லது ஏமாற்றம் அடையலாம். அதனால் எப்பொழுதும் நன்றாக தேர்வு செய்ய வேண்டும்.